ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம ருத்ர காயத்ரி ஞானஸ்வரத்து நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். கும்ப லக்னத்திற்கு இந்த பதிவில் புதனுடைய வக்கரகதி பலன்களை பார்க்க இருக்கிறோம். ஜூன் 30 முதல் ஜூலை 23 வரை 24 நாட்கள். நமக்கு 6ஆம் வீட்டில் இருக்காரு புதன். குருவனுடைய புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு. குருவும் அங்கேயே 6ஆம் இடத்துலேயே இருக்கார். 6ஆம் இடம் என்பது பணி, சர்வீஸ் மற்றும் தொழில் சம்பந்தப்பட்டது, பணவரவு சம்பந்தப்பட்ட ஸ்தானம் என்றாலும் கூட புதனுடைய நட்சத்திரத்திற்கு இது பின்னால் இருக்கு. ஆயில்ய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அதனுடைய தன்மை வேற, இந்த குருவனுடைய நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் அதனுடைய தன்மை வேற. அப்போ இதனால என்ன அப்படின்னா, இந்த 6ஆம் இடத்துல சில அவஸ்தைகள். வேலை பார்க்குறோம், ஆனால் பெருசாக அப்ரிசியேஷன் இல்லை. வேலை பார்த்தது திருப்தி இல்லை. வேலைக்கே உத்தரவாதம் இல்லை. சில நேரங்களில் வேலைக்கு போயிடுமோன்ற பயமாக இருக்குது. இதையெல்லாம் உருவாக்குறது இந்த புதனுடைய வக்கரகதி. இது அடிப்படையில் நம்ம ஜாதகத்தில் திசாபுத்தி அந்தரம் சூட்சுமத்தில் புதன் நடக்கணும். புதன் நடந்ததுன்னா இதை எடுத்துக்கலாம், அல்லது புதன் நட்சத்திரத்தில் இருக்கிற கிரகங்கள் திசாபுத்திகள் நடந்தாலும் இதை எடுத்துக்கலாம். நல்லது, ஒரு பணியில் ஒரு சிறப்பான ஒரு டேலண்ட்டை வெளிப்படுத்தக்கூடிய கிரகம்தான் புதன். பணம் சேர்க்கைக்கும் உதவுபவன். அப்படிப்பட்டவர் அவஸ்தைப்படும் போது இதிலெல்லாம் கொஞ்சம் சின்ன தொய்வு ஏற்படும். பிஸ்னஸ் ஆயிடுச்சு, பணம் வரல, பெண்டிங் நிற்கிது. அதே மாதிரி லோன் எதிர்பார்த்தேன், பெண்டிங் நிற்கிது. அது மாதிரி வேலை வாய்ப்பில் வேலை பண்ணிகிட்டு இருக்கும்போதே நமக்கு அதில் வேலையில் ஒரு ஸ்டடி மைண்டாக இருக்க முடியல, அல்லது வேலையே ஸ்டடியாக இருக்குமான்னு தெரியல அப்படின்ற ஒரு டவுட்டு. இதெல்லாம் அந்த புதனுடைய நெகட்டிவ் எனர்ஜி. இப்போ நம்ம 4 பிரிவாக பார்க்கலாம். ஜூன் 30ஆம் தேதியிலிருந்து ஜூலை 7ஆம் தேதி வரைக்கும் ரொம்ப கொஞ்சம் ட்ரபுளாக இருக்கும். பட்டு ஜூலை 7லேருந்து ஜூலை 13 வரைக்கும் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்திக்கலாம், பெருசாக பாதிக்காது. அப்படியே இருக்கிற நேச்சரை மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிடும். 13ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் கொஞ்சம் மறுபடியும் பிரச்சனையாக தெரியும். மறுபடியும் 18ஆம் தேதியிலேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் உள்ள காலகட்டத்தில் நல்லாயிருக்கும். ஸோ இப்படி அந்த அம்ச ரீதியாக நம்ம 4 பிரிவாக பிரித்து சொல்கிறோம். பட் எப்படி இருந்தாலும் இந்த 24 நாட்களில் நாம் ஞாபக மறதி, அதுக்கு உண்டான வைத்தியத்தை பார்த்துக்கணும். அதாவது பயிற்சி மேற்கொள்ளணும். அசால்ட்டாக எதையும் பண்ணிடக்கூடாது. கவனக்குறைவு என்பது என்னென்னா, நம்ம வேற எங்கேயோ கவனத்தை செலுத்துறதுனால ஏற்படுறது தான். இப்போ நம்ம பணி, நம்மளுடைய சேவை, நம்மளுடைய ஒர்க்கு, அதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். பண விஷயத்துலேயும் கடன் விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சொந்த தொழில் பண்ணுறவங்க, ட்ரேடிங் ஆகட்டும், மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், இந்த சமயம் கொஞ்சம் தொய்வாக தான் இருக்கும். அப்படியே குவாலிட்டி கண்ட்ரோலு, புது டிசைனிங், இது மாதிரியெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டோம் அப்படின்னா அதை அப்படியே கொஞ்சம் மேக்கப் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ நம்ம ஒரு விஷயத்தை மாற்றி செய்கிறேன் அப்படின்னு ஒரு பாவனை பண்ணிக்கிறது. ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் இதை கொஞ்சம் மாற்றி செய்கிறேன் அப்படின்னு பாவனை பண்ணி, அதுக்கு ஒரு ரிசர்ச் மாதிரி பண்ணி, அதுக்கு ஒரு டிசைனிங் பண்ணி, இது மாதிரி கொஞ்சம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணும்போது, இந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது உங்களுக்கு அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக மாறிடும். அதனால் இது நல்ல கிரகம், நல்ல பலன் தரக்கூடிய ஒரு கிரகம் நமக்கு புதன். அப்படிப்பட்ட புதன் அவருடைய மாற்று பாதையில் அவருடைய பலத்தை இழந்து கொண்டு நமக்கு வேலை செய்கிறதுனால சரிவர நம்ம அவருடைய பலனை அனுபவிக்க முடியறதில்ல அப்படிங்கிறதுல பார்த்துக்கணும். அதே மாதிரி தான் கணவன் மனைவி உறவு, பேச்சுவார்த்தைகள், இதுல எல்லாம் கவனம் எடுத்துக்கணும். ஹெல்த்தில் ரொம்ப ரொம்ப கவனம் எடுத்துக்கணும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டது, நரம்பு சம்மந்தப்பட்டது, தோல் சம்மந்தப்பட்டது, மெயினாக இன்ஃபெக்ஷன் ஆகிறது, இரத்த அணுக்கள் சம்மந்தப்பட்டது, கை கால் வலி, இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஸோ புதனை பொறுத்த வரைக்கும் நம்ம பணம் வரவதற்கும், வேலை பார்ப்பதற்கும், சொந்த தொழில் செய்வதற்கும்
வணங்கக்கூடிய தெய்வம் வந்து பெருமாள், பள்ளிகொண்ட பெருமாள். ஸ்தலங்களாக எடுத்துக்கிறது வந்து திருவெண்காடு, கும்பகோணத்துக்கு அருகில. அதே மாதிரி மதுரை திருத்தலமும் உண்டு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி நட்சத்திரங்களில் இந்த வழிபாடுகளை செய்யலாம். நெய் தீபம் ஏற்றி வழிபடலாம். ஆயில்யம் அப்படின்னா புன்னை மரம், கேட்டைன்னா பிராய் மரம், ரேவதினா இலுப்பை மரம். இந்த மாதிரி மரங்களையும் வளர்க்கலாம். அது தண்ணீர் ஊற்றலாம். ஆயில்யம்னா பெண் பூனை, கேட்டைன்னா ஆண் மான், ரேவதினா பெண் யானை. இந்த மிருகங்கள் பிக்சரை வச்சுக்கிட்டு நம்ம ஆக்டிவேட் பண்ணலாம். ஓடம், பூஞ்சோலை, சட்டி வடிவம் இதெல்லாம் கொண்டு ஆக்டிவேட் பண்ணலாம். குப்பை சேர விடாமல் பார்த்துக்கலாம். அதாவது உடைஞ்ச பொருள், உடஞ்சி போன மிக்சி, கிரைண்டரு, பாத்ரூமில் பைப் லீக்கேஜு, ஸோ இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் நம்ம அவாய்டு பண்ணி. மற்றும் நம்ம வந்து இப்போ ஒரு ஓடாத வாட்ச் இருக்கா அப்படின்னா சரி பண்ணிடணும். இதெல்லாம் அறிகுறிகள் காட்டும். அந்தந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடுகள் நமக்கு அறிவுரை சொல்லும். அறிகுறிகள் காட்டும். எப்படிப்பட்ட அறிகுறிகள்? அந்த நட்சத்திர வடிவங்களை நமக்கு காட்டுவதன் மூலம் அது நமக்கு பாசிட்டிவாக செய்ய போகுதா நெகட்டிவாக செய்ய போகுதா நம்ம ஜாதத்தை வச்சு நம்ம பரிசீலனை பண்ணி. இப்போ நம்ம ஜாதகத்துக்கு கும்பத்துக்கு பணம் தரக்கூடியவர், தொழில் தரக்கூடியவர், வேலை தரக்கூடியவர். அவர் அந்த அறிகுறிகள் வடிவங்கள் வந்து நமக்கு ப்ராப்ளமாக இருந்தால் அதை சரி செய்யணும். அந்த வழிபாடுகளை எல்லாம் கரெக்ட் பண்ணணும். அந்த உறவுகளை எல்லாம் மேம்படுத்தணும். புதனுடைய பிரதிநிதிகள் கொரியர் ஆஃபீஸில் இருக்கவங்க, போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கவங்க, மற்றும் உழைப்பு, அதாவது சாஃப்ட்வேர் லைனு, ஐடி லைனு இதில் ஒர்க் பண்ணுறவங்க, உழைப்பு ரீதியாக, மூளை உழைப்பு ரீதியாக வேலை செய்பவர்கள். இந்த புதன் அப்படின்னால மெயினாக படித்த படிப்பு, வித்தை, கால்குலேஷன், சாஃப்ட்வேர், கம்ப்யூட்டர், இப்படி கணிதம், அக்கௌண்ட்டு மெயினாக. ஸோ இந்த வகையில் நம்ம ஜாதகத்தில் புதன் வீக்காக இருந்ததுன்னா இதில் எல்லாம் குறைபாடுகள் இருக்கும். இப்போ நமக்கு வந்து புதன் வந்து இருக்கிற இடம் நல்லா இருக்குது, ஆனால் போகிற நட்சத்திரம் நெகட்டிவாக இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தில் நாம் கொஞ்சம் அசால்ட்டாக இருக்கக்கூடாது. நம்மளை நாம் அலர்ட்டாக வச்சுக்கணும். நம்ம ஒர்க்கை வந்து சின்சியராக பண்ணிக்கணும். அது பண்ணும்போது மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகள் கிடைக்கும். 24 நாள் சீக்கிரம் கடந்து போகிறது தான். பட் வந்து பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு எடுக்கிறவங்கெல்லாம் முடிவுகளில் கவனமாக இருக்கணும். இப்போ ஷேர் மார்க்கெட்டில் லட்சக்கணக்கில் பணம் போடுறவங்களாம் இருப்பாங்க. அதெல்லாம் வந்து திசை திருப்பி விட்டுரும் தேவையில்லாமல். அதாவது கொடுத்து கெடுக்குன்னு சொல்கிறது இல்லையா, அந்த மாதிரி. அது மேலே கொஞ்சம் ஐடியா அதை பண்ணுறதெல்லாம் வந்து இந்த 24 நாட்களை கடந்து தான் பார்த்துக்கணும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜேஎம்எஸ். நன்றி, வணக்கம்.